யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உள்ளி ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். நல்லெண்ணெய், உள்ளி, செத்தல் மிளகாய், வெந்தயம், கடுகு, மஞ்சள், பெருங்காயம். வாங்கோ பிடிச்ச ரெண்டு பார்ப்போம். நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு வெந்தயத்தை போட போகிறோம். வெந்தயம் கணக்கு ஒரு கரண்டி வரும். நல்ல மெல்லிய நெருப்பில் வச்சு வரங்கோ. ஒரு வாசம் வரைக்கும் வைக்கிறோங்க. கருக விட்டுறாதீங்க. இன்னும் நல்லூர் முடியாத வழியாக மரக்கறி தான். அதுக்கு இந்த ஊறுகாயெல்லாம் நல்ல உதவியாக இருக்குது உங்களுக்கு. மெல்லிய நெருப்பில் கொஞ்சம் சிவக்க வரங்கோ. கருக வறுத்துறாதீங்கோ. உங்களுக்கு தெரியும், வெட்டியத்தில் வாசம் வரைக்கும் நல்லா தெரியும். பொன்னிறமாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் இருக்குல்ல இந்த செத்தர், இது அளவுகள் 300 கிராம் உள்ளி உரிச்சா பிறகு அந்த நிறுத்து பார்க்க 300 கிராம் இருந்தது இந்த உள்ளி. இதுக்கு 35-40 இந்த அளவு மிளகாய். ஆக பெருசும் இல்லை, ஆக சின்னெல்லாம் கலந்து இருக்குது. 35 மிளகாய் இருக்குதுல. இதையும் கொஞ்சம் மணம் பெற வறுக்க போகிறோம். இது சிவந்துக்குது. இதை இறக்குவோம். நல்ல வெள்ளிய நெருப்பில் விட்டுட்டு நாங்கள் இந்த பெருங்காயத்திற்கு வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டு பெருங்காயத்திற்கா சூடு பண்ணி போட்டு இந்த பெருங்காயத்தை இறக்குவோம். அதுக்கிடையில் அடுப்பணி பாட்டுவோம். பெருங்காயத்தை இந்த செத்தல் மிளகாயோடு போடுவோம். செத்த மிளகாய், வெந்தயம் இருக்குது. அடுப்பு நிப்பாட்டிட்டோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு தூளாக்க போகிறோம். வெந்தயம், செத்தல் மிளகாய், பெருங்காயம், இதை நாங்கள் இப்போ அரைக்க போகிறோம். அதுக்கிடையில் நாங்கள் இந்த புளி நல்லா அமர்த்தி குடி போச்சு. இப்போ நீங்கள் அமர்த்தினீங்கன்னா ஒரு நல்ல பெரிய தேசிக்காய் அளவு வரும். இந்தளவு வேணும் உங்களுக்கு. இது நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இதை இப்போ தண்ணியை ஊற்றி இதை ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு இதை அரைச்சி கொண்டு வருவோம். தண்ணியை ஊற்றி நல்லா 2-3 தண்ணியில் கரைச்சி எடுங்கோ. செத்தல் மிளகாய் போட்டபடியாக அந்த செத்தல் மிளகாய் கொட்டம் மிதக்குது, பிரச்சனை இல்லை. நல்லா ஊறட்டும். நாங்கள் அதுக்கிடையில் இதில் அரைச்சி கொண்டு வருவோம். அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ள செத்த மிளகாயும் வெந்தயமும் தான் இருக்குது. அரைக்கிலே நல்ல வாசம் தெரியும். இப்போ இதே சட்டிக்கில் நாங்கள் இந்த உள்ளியை போட்டு 2 தரம் பல்ஸில் அடித்து கொண்டு வர போகிறோம். மற்ற பக்கமாக எதிர் பக்கமாக அடித்து கொண்டு வாங்க. நறுவல் அடிக்கணும். அதையும் அடித்து கொண்டு வருவோம். அரைச்சி கொண்டுட்டோம். கொஞ்சம் அவசரமாக தானே அரைச்சி கொண்டது. 4:30 கரண்டிக்க போதுண்டு. இதே மாதிரி அரையுங்கோ. ஒட்டும் பாதியுமே அரைச்சி கொண்டு வாங்கோ. நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு அப்போ அந்த பெருங்காயம் வறுத்த அந்த எண்ணெய் கொஞ்சம் கிடக்கு. அதுக்குள்ளேயே விடுங்கோ. இப்போ நாங்கள் இந்த விட போகிற மாதிரி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு மேசக்கரண்டியால் 2, 3, 4, 5 மேசக்கரண்டி விடுங்கோ. இது ஊறுகாண்டோடைய கொஞ்சம் உங்களுக்கு இது தேவை, எண்ணெய் தேவை. 1 கரண்டி கடுகு போடுங்கோ. கொஞ்சம் ஊறுகாய்க்கு கடுகும் கொஞ்சம் வேணும். பொரிக்க விடுங்கோ.
ஊறுகாய்க்கு வாசம் தர்றது கடுகும் வெந்தயமும் தான். நல்லா வடிக்கட்டும். இதுக்குள்ள நாங்கள் இந்த உள்ளியை போடுவோம். நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ, விட்டுட்டு வதக்கட்டோங்கோ. இப்போ எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டும் கொஞ்சம் செல்ல விட்டு விட்டு வதங்கும். நாங்கள் இப்போ இந்த உள்ளியை போட்டு ஒரு 5 நிமிஷமாக வதக்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பொன்னிறம், ஒரு சாலியான ஒரு பொன்னிறத்துக்கு மாறும். அதுக்கப்புறம் மிச்சம் என்ன செய்யணுன்னு பார்ப்போம். முழு சின்ன சின்ன உள்ளியன்னா நீங்கள் எப்படி அரைக்க தேவையில்லை. குட்டி குட்டி உள்ளியலைன்னு சொன்னால் நீங்கள் அரைக்காமையும் செய்யலாம். சிலாக்கள் செய்கிறது முழுக்கவே அரைச்சி, உள்ளி இல்லாமையும் அந்த உள்ளி தெரியாது அப்படியும் செய்யலாம். நீங்கள் ஒரு காய் இது மாதிரி செய்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு செய்து வேறுங்கோ. நல்லா வதங்கிட்டுது உள்ளி. உங்களுக்கு தெரியும், நின்றீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள பழப்புளியை விட போகிறோம். கொஞ்சம் இந்த புளியும் இந்த புளி கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த புளி கொதித்து அந்த புளி வாசம் போகட்டும். அது மட்டும் கொஞ்சம் கூட்டிடும். இவ்வளோ நேரம் நல்ல மெல்லியாக பேரிஞ்சது. இப்போ கொஞ்சம் கூட்டுறேன். இந்த புளி மணம் எல்லாம் போயிட்டுது. இனி நாங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். மஞ்சளும் போட்டு உப்பும் போடுவோம். உப்பு நீங்கள் விட்ட புளிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ எல்லாம் உள்ளி நல்லா வதங்கி அவிஞ்சிட்டுது. புளியும் நல்லா கொதித்து தண்டிட்டுது. சரி, நாங்கள் இப்போ நல்லா தூளை போட போகிறோம். அரைச்சா அவ்வளோத்தையும் போடுங்க. இப்போ நீங்கள் இப்படி நல்லா கிளறி போட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் 10 நிமிஷம் போடுங்க. நீங்கள் விட்ட எண்ணெய் முழுக்க மேலால் வரும். நாங்கள் முதல் விட்ட வந்த எண்ணெய் மேலால் வரும். மெல்லிய நல்லா குறைச்சி விடணும். தூள் எல்லாம் இது வறுத்த வடிக்க இது மனம் போகிறதுக்கு ஒன்றுமில்லை, வாசமாக இருக்கும். நல்ல மெல்லிய நெருப்பில் இப்படியே விட்டு விடுங்க. இப்பயே பாருங்க கொதிச்சு கொண்டு வருது எண்ணெய் கறியால். இன்னும் அப்படியே மிதக்கும். நல்ல மெல்லிசில் விடணும். நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். அடுப்பை நிப்பாட்டி கொஞ்ச நேரம் இதுலேயே இருக்கட்டும். அடுப்பில் நல்லா ஆறின பிறகு போத்தலில் போட்டு வையுங்க. இது எண்ணெய் இப்படியே சுற்றி வர வரும். மற்றது இது எல்லாத்துக்கும் ரொட்டிகள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பழஞ்சோறு ரொட்டி நாங்கள் இது நல்லா ஆறிட்டுது. நாங்கள் எடுத்து போத்தலுக்குலாம் போட்டு வைப்போம். கவனமாக தண்ணி விடாமல் பாவிச்சிங்கன்னா 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு பாவிக்கலாம். ஆனால் 2-3 மாதத்துக்கு இருக்காது வீட்டில்.